ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி. எல்லாம் சிவமயம் அட் லக்ஷ்மண் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் எல்லோருக்கும் தெரியும், சில தினங்களில் வரப்போகிறது ஓணத்திருவிழா. அதற்கடுத்து சில தினங்கள்லேயே உடனே வருது கிருஷ்ண ஜெயந்தி. அதற்கடுத்து ஒரு 10-15 நாட்கள் பொறுத்து புரட்டாசி மாதம் பிறக்குது. புரட்டாசி மாதம்னால என்னன்னு தெரியும், முக்கியமாக அந்த சனிக்கிழமை எவ்வளவு பெருமை வாய்ந்தது, எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பெருமாளுக்குன்னு தெரியும். இந்த 3 நிகழ்ச்சிகளுக்கும் உடைய அவதாரம் என்ன? கிருஷ்ணர், வாமனன் திரிவிக்ரமன், வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமாள். இந்த 3 அவதாரத்தின் பெருமையும் ஒரு சேர ஒரே பாட்டில் கொடுத்திருக்கார் நமது நம்மாழ்வார். சிறப்பு வாய்ந்த பாடல். ஆகவே இந்த பாடல் நம்ம பாட பாட நமக்கு 1 இரட்டிப்பு இல்லை, 3 பங்கு பலன் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறந்த பாடல். பாடலை பார்ப்போமா? குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞாலம் அலந்த பிரான் பரன், சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன். குளிர்மழை, குளிர்ச்சி பொருந்திய மழை, நிறைய மழை, அதனால் குளிர்ச்சி. அந்த குளிர் மழையை அதிலிருந்து குன்றம் ஏந்தி, குன்றை ஏந்தி காப்பாற்றினார். நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், திரும்ப நினைத்து பார்ப்போம். கண்ணபிரான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆயர்குலத்தில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தேவேந்திரனை வணங்குவாங்க. கண்ணபிரான் என்ன செய்தார், நமக்கு சாப்பாடு போடுறது தேவேந்திரன் கிடையாது, இந்த கோவர்த்தனகிரி மலை. ஆகவே இந்த கோவர்த்தனகிரி மலையை நாம் வணங்குவோம் என்று அந்த விழாவை திருப்பினார். மக்களும் கோவர்த்தனகிரியை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கண்டு கோபமடைந்தான் யாரு? தேவேந்திரன். மழையா பெய்தான். அந்த தேவேந்திரனுடைய ஆணவத்தை அடக்க கிருஷ்ணர் என்ன பண்ணார், சாதாரணமாகவே தனது சுண்டு விரலிலேயே அந்த கோவர்த்தன மலையை தூக்கி மக்களையும் பசு கூட்டங்களையும் காப்பாற்றினார். எல்லோருக்கும் தெரியும். இதன் மூலமாக மக்களையும் பசு கூட்டங்களையும் காப்பாற்றி அருள் செய்தார். ஒன்று. இரண்டாவது, அந்த தேவேந்திரனுடைய ஆணவத்தையும் அடக்கி அருள் செய்தார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் கண்ணபிரான். அந்த கண்ணன் அன்றொரு நாள், அந்த காலத்தில் ஞாலம் அளந்த பிரான், அவர் ஞாலத்தை அளந்தார். ஞாலத்தையே, உலகத்தையே அளந்த பெருமைக்குரியவர் எம்பிரான். இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் நினைச்சு பார்ப்போம். வாமன அவதாரம். மாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேதகம் பண்றார். எதுக்கு? இந்த உலகம் முழுவதையும், தேவேந்திர உலகம் உட்பட இந்த உலகம் முழுவதையும் அவனுடைய ஆட்சியின் கீழ் எப்பொழுதுமே நிலைத்து நிற்க அந்த யாகத்தை செய்கிறார். அந்த யாகம் செய்து முடிந்தால் அந்த நெறி தவறிவிடும் என்ற காரணத்தினாலே கிருஷ்ணர் என்ன பண்றார், வாமனனாக குள்ள வடிவம், அந்த வடிவம் எடுத்து அங்க போய் யாசகம் கேட்கிறார். 3 அடி மண். என்னன்னு கேட்கிறார், என்னுடைய அடிக்கு 3 அடி மண் அப்படின்னு கேட்டார். அவர் ஏற்கனவே குள்ளமா இருக்கார். அதை பார்த்தவொடனே அந்த அரசன் என்ன பண்ணிட்டான், குள்ளமா தானே இருக்காரு, ஓகே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார். சுக்கராச்சாரியருக்கு புரிஞ்சது இந்த விஷயம், வேணான்னு தடுக்கிறார். ஆனால் அந்த அரசன் ஒத்துக்கல. உடனே என்ன பண்ணார், வாமனன் திரிவிக்ரமாக உருவெடுத்து மண்ணை 1 அடியாலும் விண்ணை 2வது அடியாலும் 3வது அடிக்கு அந்த மாபலி சக்கரவர்த்தி அந்த அரசனுடைய சிரசில் வைத்து அவனை பாதாளோகத்திற்கு அனுப்பினார். அந்த பாதாளோகத்தை ஆளவும் செய்தார். அது ஒரு அருள் தான். அந்த அரசன் மக்களுக்கு பிடித்தவன், நல்லவன், நல்லதே செய்யக்கூடியவன். ஆகவே வருடத்திற்கு ஒரு முறை நீ வந்து மக்களை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டார். அதுதான் ஓணத்திருவிழா கேரளத்தில் பண்ணுறாங்க. அந்த செய்தி தான், அவர் தான் அன்று ஞாலம் அளந்த பிரான். கண்ணனாக குன்றையே குடையாக தூக்கி மக்களை காப்பாற்றினார், பசுக்கூட்டங்களை காப்பாற்றினார், தேவேந்திரனுடைய ஆணவத்தை அடக்கினார். அப்படி சிறந்தவர் அன்றொரு நாள் வாமன அவதாரம் எடுத்து திரிவிக்ரமனாக உலகத்தையே அளந்து, ஞாலத்தை அளந்து, அந்த நெறி, தரும நெறி நிலைக்க செய்தார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா, இப்போ
அவர் யார்? பரம்பொருள், பரன். அந்த பரம்பொருள் எங்க இருக்காருன்னு பார்த்தா சென்று சேர் திருவேங்கட மாமலை. திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய மாமலையில் இருந்து அவர் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த திருமலையை, திருப்பதி வெங்கடாஜலபதியை ஒன்றுமே தொழ, அவரை மட்டுமாவது தொழுதாலே போதும், அவரையாவது தொழுங்க. அப்படி அவர் வெங்கடாஜலபதி தொழ தொழ என்ன ஆகும்? நமக்கு எவ்வளோ பெரிய லாபம் பாருங்க. நம் வினை ஓயுமே. நமக்கு இருக்கிற வினை, அந்த பாவ வினைகள், தீய வினைகள் கொஞ்சமானதா? நிறைய வினை சேர்த்து வச்சுருக்கிறோம், தீய வினைகளை. ஆகவே தான் நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்து திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கோம். நம்ம நிறைய கஷ்டங்கள் படுறோம், துன்பப்படுறோம். நிறைய வினை பாக்கி இருக்குது, கொஞ்சம் வினை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இங்கே நம்ம கொஞ்சம் வினை செய்துனே இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பாவத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். எல்லாமே இது எல்லா பாவங்களும், எல்லா பாவ வினைகளும், எல்லா தீய வினைகளும், இந்த வினைகள் எல்லாமே ஓயுமே, ஒழிந்து போய்விடும். நம்மளை விட்டு முழுவதுமாக விலகிவிடும், ஓய்ந்து போய்விடும், ஒழிந்துவிடும். அப்படி இந்த வினைகள் முழுவதுமாக ஓய்ந்து விட்டால் நம்ம பிறக வேண்டிய அவசியமே இல்லை. நாம் செய்த தீய வினைகளின் காரணமாக, கர்ம வினைகளின் காரணமாக அதை கழிப்பதற்காக தானே பிறக்கிறோம். இனி இப்போ பிறக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ என்ன ஆகும்? எம்பெருமானுடைய திருவடியில் நாம் சேர்வோம், நமக்கு முக்தி கிடைக்கும். அப்போது திருப்பதி வெங்கடாஜலபதி எவ்வளோ சிறப்பானவர், அந்த திருப்பதி கோவில் எவ்வளோ சிறப்பானது என்பது இந்த பாடலில் நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி நம்மாழ்வார் இந்த பாடல் நமக்கு 3 விதமான மிக உயர்ந்த அவதாரங்களை நமக்கு காண்பித்திருக்கின்றார். ஒன்று கிருஷ்ணாவதாரம், குன்றை குடையாக தூக்கிய அவதாரம். அடுத்தது வாமன அவதாரம், இந்த உலகத்தையே திரிவிக்ரமனாக அளந்த அவதாரம். மூன்றாவதாக இந்த கலியுகத்திலே நமக்காக பரம்பொருள் வெங்கடாஜலபதி கோவிந்தனாக நமக்கு அருள்பாலிக்கின்றார். புரட்டாசி மாதம் வருது, சனிக்கிழமை முழுவதும் இந்த பாடலை பாடுங்க. மிக சிறப்பு வாய்ந்த பாடல். கிருஷ்ண ஜெயந்தி வருது, கிருஷ்ண ஜெயந்திக்கும் பாடலாம். ஆக இந்த பாடல் எம்பெருமானுக்கு, பெருமாளுக்குரிய எல்லா நாட்களிலும் பாட வேண்டிய சிறப்பு வாய்ந்த பாடல். மறுபடியும் பாடல் பார்ப்போமா? குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன், அன்று ஞாலம் அலந்த பிரான் பரன், சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. ஓம் கோவிந்தா போற்றி, கண்ணபிரானே போற்றி, திரிவிக்ரமா போற்றி போற்றி போற்றி. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.